ஹலோ கைஸ். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து வைல் லூப்னா என்ன, வைல் லூப் பைத்தானில் எப்படி யூஸ் பண்ணுறது, அது எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே வந்து நம்ம கிளியராக எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபார் லூப்னா என்ன, பைத்தானில் ஃபார் லூப்பை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம். தென் இது வந்து நான் வந்து பேசிக் ஸ்டார்டிங்கில் இருந்து தான் சொல்ல போகிறேன், ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு. ஸோ யாருமே வந்து பயப்பட வேணாம், டேரெக்டாக ப்ரோக்ராமிங் போக போகிறேன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்லேருந்து தென் வந்து அது புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ரோக்ராமிங் போகலாம். ஃபார் லூப்னா என்னன்னே தெரியாது, அதை வந்து பேசிக்லேருந்து நான் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் என்னால் ஒர்க் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் 4 ஆப்பிள் வச்சிருக்கேன். ஸோ இந்த 4 ஆப்பிள் எனக்கு இந்த சைடு இருக்கு. இது யாருன்னா, இது ஒரு மேன். அந்த மேன் கிட்ட வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த மேன் வந்து அந்த பாக்ஸில் ஒரு ஆப்பிளா, அதாவது ஒரு ஆப்பிளாக அந்த பாக்ஸில் வந்து அவன் எடுத்து போட்டுட்டு என்ன பண்ணணும்னா, இதோ இந்த வழியாக அவன் போய், இது வந்து ஒரு ஹோம், ஹெச்ன்னு நான் போட்டிருக்கிறது வந்து ஒரு ஹோம். இந்த ஹோமில் வந்து இருக்க ஒரு பர்சன் கிட்ட வந்துட்டு, இந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட அவன் வந்துட்டு அந்த ஒரு ஆப்பிளையும் கொடுக்கணும். இப்போ ஹைலைட்டிங் என்னன்னா, அவன் வந்து இந்த ஒரே பாக்ஸில் 4 ஆப்பிளையும் போட்டுட்டு போய் இங்கே இருக்கவங்க கிட்ட கொடுக்க முடியாது. அவன் என்ன பண்ணணும்னா, ஒரு ஆப்பிளாக தான் போட்டுட்டு போய் ஒரு டைமும் கொடுக்கணும். அப்படிங்க மொத்தம் எவ்வளோ ஆப்பிள்ஸ் இருக்குது? 4 ஆப்பிள் இருக்குது. ஸோ மொத்தமாக இருக்கிற ஆப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4. அப்போ வந்து அவன் 4 டைம் வந்து இதே வழியில் இங்கே போய் இந்த வீட்டுக்கு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான், அவன் வந்து ஃபஸ்ட் ஆப்பிள் எடுத்துகிட்டு இந்த பாக்ஸில் வந்து போடுவான். இந்த பாக்ஸில் போட்டுட்டு இதே வழியாக இதோ இப்படி போய் இந்த வீட்டில் வந்து கொடுத்துருவான். கொடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் என்ன பண்ணுவான்னா, இப்போ இந்த வீட்டிலிருந்து மறுபடியும் இப்படி வருவான். இந்த வழியில் இப்படியே வந்து செகண்ட் ஆப்பிளை வந்து அவன் எடுப்பான். ஸோ இந்த வழியில் இங்கே வந்து செகண்ட் ஆப்பிள் அவன் எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் இங்கிருந்து என்ன பண்ணுவான்னா, அதாவது வந்து இந்த செகண்ட் ஆப்பிளுக்கு இப்படி வந்ததும் மறுபடியும் அதை எடுத்து இந்த பாக்ஸில் போட்டு மறுபடியும் இதே வழியில் அவன் நடந்து இந்த வீட்டுக்கு வந்துடுவான். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுவான்னா, இந்த வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்பிள் இருக்குது. இப்போ வந்து இந்த வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்பிளும் இருக்குது, செகண்ட் ஆப்பிளும் இருக்குது. இப்போ வந்து தேர்ட் ஆப்பிள் எடுக்கணுங்கிறதுக்காக மறுபடியும் என்ன பண்ணுவான்னா, இதே வழியில் அப்படியே போய் தேர்ட் ஆப்பிள் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த தேர்ட் ஆப்பிளை இதில் போடுவான். ஸோ இப்போ வந்து தேர்ட் ஆப்பில் வந்து இதில் போட்டுட்டு செகண்ட் இப்போ வந்து தேர்ட் ஆப்பில் வந்து இந்த பாக்ஸில் போட்டு மறுபடியும் அந்த தேர்ட் ஆப்பில் எடுத்துகிட்டு இதே வீட்டுக்கு மறுபடியும் வந்து அந்த தேர்ட் ஆப்பில் கொடுத்துருவான். இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து 3 ஆப்பில் வந்து அவன் கொடுத்துட்டான். இப்போ 1, 2 அதுக்கப்புறம் வந்து 3, மொத்தம் 3 ஆப்பிள் வந்து இங்கே இருக்குது. இப்போ வந்து 4th ஆப்பிள் எடுக்கிறதுக்காக மறுபடியும் அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த வழியிலேயே இப்படி போய் 4th ஆப்பிள் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து இந்த வழியாகவே இதே பாக்ஸில் அந்த 4th ஆப்பிளையும் போட்டுட்டு இந்த வழியாக வந்து அந்த 4th ஆப்பிளையும் இந்த வீட்டில் கொடுத்துருவான். இது வந்து ஒரு லூப். அதாவது அந்த பாக்ஸில் வந்து அவனால் ஒரு ஆப்பிளை தான் ஒரு டைமில் போட முடியும். ஸோ ஒரு ஆப்பிளாக அவன் அந்த பாக்ஸில் அதை போட்டு இப்படியே கொண்டு வந்து இந்த வீட்டில் கொடுத்துட்டு மறுபடியும் போய் ஒரு ஆப்பிளாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கான். ஸோ இங்கே வந்து ஒரு லூப்பிங் நடக்குது. இப்போ வந்து இங்கே நமக்கு வந்து எத்தனை ஆப்பிள் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ 4 ஆப்பிள். அப்போ வந்து 4 டைம் இந்த லூப்பிங் நடந்தால் போதும். அப்போ வந்து இது தெரிஞ்சதுனால இது வந்து ஃபார் லூப். வைல் லூப்பில் எவ்வளோ டைம் ஐட்ரேஷன்ஸ் நடக்கணும்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணுவோம். இங்கே தெரியுங்கிறதுனால இதை வந்து நம்ம ஃபார் லூப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து ப்ரோக்ராமிங்கில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் நான் ஒரு சின்ன இது மாதிரி சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து 1, 2, 3, 4 இதுதான் வந்து ஆப்பிள்ஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். அதவே வந்துட்டு நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா, சாரி வேறு கலர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தனியாக தெரியும். இப்போ நான் இங்கே கீழே எழுதுகிறேன் APPLE. இப்போ வந்து ஆப்பிள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து 5 லெட்டர் இருக்குது. இப்போ வந்து அதே பையன் வந்து ஒரு லெட்டராக இங்கிருந்து எடுத்துகிட்டு போய் இந்த வீட்டுக்கு கொடுக்கணும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏ எடுத்துகிட்டு போவான், அப்புறம் இன்னொரு பி எடுத்துகிட்டு போவான், அதுக்கப்புறம் இன்னொரு பி எடுத்துகிட்டு போவான், அதுக்கப்புறம் எல், அதுக்கப்புறம் இ. மொத்தம் இந்த மாதிரி ஒரு இதையும் அவன் அந்த வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருப்பான். ஒரு டைமும் பண்ணுவான். ஸோ 5 டைம் அது நடக்கும். தனித்தனியாக கொண்டு போவான். இதை தான் வந்து நம்ம ஃபார் லூப்பில் பண்ண போகிறோம். ஸோ இதையெல்லாம் ஒரு இடத்துல இந்த ஆப்பிள் எல்லாம் ஃபஸ்ட்டு எதில் போடுவான். இப்போ வந்து இந்த ஏ அப்படின்னு இருக்குன்னா இதை இந்த டப்பாவில் தான் போடுவான். அதே மாதிரி இந்த ஆப்பிள் 1 இருக்குன்னா இது இந்த டப்பாவில் தான் போடுவோம். ஸோ இந்த டப்பா என்ன நம்மன்னு வச்சுக்கலாம்னா ஐ அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த டப்பா பேர் வந்து நம்ம ஐன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட வேரியபிள் நேம். வேரியபிள் நேமை தான் வந்து நம்ம ஐன்னு வைக்க போகிறோம். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ப்ரோக்ராமிங்கில் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போது நம்ம அங்கே பண்ணின அதே எக்ஸாம்பிளை வந்துட்டு இப்போ நம்ம இங்கே வந்து ஃபார் லூப்பில் பைத்தானில் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது நீங்கள் ஃபார் லூப்பில் பண்ணுறதுனால ஃபார் அப்படிங்கிற கீவேர்டை கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்ததுவே நீங்கள் வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணணும். அதாவது எந்த இடத்துல அந்த ஃபார் லூப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதில் யூஸ் பண்ணுற வேல்யூஸ் எல்லாம் எதில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க. ஸோ அந்த வேரியபிள் நேம் அதில் வந்து நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் ஒரு ஆப்பில் எடுத்துகிட்டு போகிறக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம ஐ அப்படிங்கிற வேரியபிள் நேமே கொடுக்குறோம். ஸோ இங்கே நான் சொல்லியிருந்த மாதிரி
இந்த இடத்துல அது வந்து இந்த ஒரு ஆப்லேயும் எடுத்துகிட்டு போகிற பாக்ஸோட நேம் நம்ம என்னென்னு வச்சுருந்தோம், ஐன்னு வச்சுருந்தோம். ஸோ நம்ம ஐ அப்படின்னு வச்சுருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து ஃபார் ஐ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போது ஐ இன், இப்போது நான் சொன்ன மாதிரி இங்கே வாங்க. இப்போது இந்த ஆப்பிள்ஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம இங்கே இருக்க ஆப்பிள்ஸை பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இது வந்து 4 ஆப்பிளை வந்து அந்த பாக்ஸில் எடுத்துகிட்டு போய் அந்த சைட் போடுது. இப்போ அந்த ஆப்பிளோட நேம் இங்கே வச்சுக்கலாம், APPLE. இதை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகும்னா இதையும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஏ அப்படிங்கிறத வந்து இந்த பாக்ஸில் வச்சு அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு கொண்டு போகும். அதே மாதிரி அடுத்தது பிங்கிறத வச்சு இந்த வீட்டுக்கு கொண்டு போகும், அடுத்த பியை வச்சு இந்த வீட்டுக்கு கொண்டு போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதையும் வச்சு தான் ஒரு டைமும் வச்சு தான் கொண்டு போகுது. ஸோ எதை கொண்டு போகணும், அந்த ஐக்குள்ள ஆப்பிள் அப்படிங்கிறத தான் கொண்டு போகணும். ஸோ அதனால ஃபார் ஐ இன் ஆப்பிள் அப்படின்னு இப்போ நம்ம கொடுக்குறோம். ஃபார் ஐ இன் ஆப்பிள். எப்போவுமே நீங்கள் வந்து ஃபார் லூப் முடிச்சதுக்கப்புறமா கோலன் வந்து நீங்கள் வைக்கணும். கோலன் தான் வந்து ஃபார் லூப், அதுக்கப்புறம் இஃப் எல்ஸ். பைத்தானை பொறுத்தளவுக்கு நீங்கள் செமிகாலன் வைக்கிறீங்களோ இல்லையோ கோலன் வந்து நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். அது அப்படி நீங்கள் வைக்கலைன்னா உங்களுக்கு எரர் வரும். இப்போ வந்து ஃபார் ஐ இன் ஆப்பிள் அப்படின்னு நம்ம கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஐ அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே நம்ம ஆப்பிள் அப்படிங்கிற ஐட்டம், அதாவது வேல்யூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. அதாவது இங்கே பாருங்கள், நான் இங்கே சொல்லியிருந்த மாதிரி ஐ அப்படிங்கிற இந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த ஆப்பிள் அப்படிங்கிறத மொத்தமாக ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஐக்குள்ளே வந்து இந்த ஆப்பிள் எல்லாம் இருக்குது. பட் ஆப்பிள் எல்லாமே வந்து அந்த ஐக்குள்ளே வச்சு நம்மளால் இங்கே கொண்டு போக முடியாது. அதாவது இப்போ இந்த 4 ஆப்பிள் இருக்குன்னா 4மே நம்ம இந்த டப்பாக்குள்ளே வச்சு கொண்டு போக முடியாது, ஒன்றா தான் கொண்டு போக முடியும். ஸோ ஃபார் லூப்பை அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ அவன் என்ன பண்ணுவான்னா ஐ இன் ஆப்பிள்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஏவை கொண்டு போகணும், அப்புறம் பி, அப்புறம் எல், அதுக்கப்புறம் இ, அந்த மாதிரி ஒன்றா தானே கொண்டு போகணும். ஸோ அப்போ வந்து ஃபாருங்கிறது கொடுத்தாச்சு, ஐங்கிற வேரியபிளும் கொடுத்தாச்சு, ஐக்குள்ள என்ன வைக்கணும்னு ஆப்பிள்னு சொல்லியாச்சு. இப்போ அது லைனா அதை எப்படி வந்து பிரிண்ட் பண்ணுதுன்னு நீங்க பாருங்க. பிரிண்ட் ஐ. இப்போ வந்து இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணது நான் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். சாரி, இதில் வந்து டிட் யூ மீன் டப்பிள். இப்போ இதுக்கு வந்து சாரி, நம்ம வந்து டபுள் குவெட்ஸில் கொடுக்கலாம். பிகாஸ் ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனால நம்ம டபுள் குவெட்ஸில் கொடுத்து நம்ம வந்து ரன் பண்ணலாம். ரன். இப்போ உங்களுக்கு வந்து ஆப்பிள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. அதாவது என்னன்னா, இப்போ நான் இன்னொரு டைம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபார் ஐ இன் ஆப்பிள், அதாவது வந்து ஐ அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் நம்ம ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் நம்பர்ஸ் ஏதாவது கொடுத்தீங்க, அதாவது 1 2 3 அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து டபுள் குவெட்ஸ் போட தேவை கிடையாது. பட் நீங்கள் இங்கே வந்து ஸ்டோர் பண்ணுறதே ஒரு ஸ்ட்ரிங், அதாவது வந்து உங்களோட வேல்யூவே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரிங் அப்படின்னாலே டபுள் குவெட்ஸில் இருக்கிறது தான் ஸ்ட்ரிங். ஸோ அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருக்கிறது தான் உங்களுக்கு ஃபார் லூப் மூலமாக 1 by 1 பிரிண்ட் ஆகணும். அதனால நீங்கள் டபுள் குவெட்ஸ் கொடுத்துருக்கீங்க. எல்லாம் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா ஐயை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஃபஸ்ட் அது என்ன பண்ணணும்னா, இதோ இங்கே பாருங்கள், ஆப்பிள் அப்படின்னு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. இதோ இந்த இடத்துல ஏ, அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் இன்னொரு பி, அப்புறம் எல்இ. அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு அது என்ன பண்ணுதுன்னா, இதோ இருங்க, இதை வந்து நான் பிக் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இது இங்கே என்ன பண்ணியிருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஆப்பிள் அப்படிங்கிறத நம்ம ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா இது வந்து இங்கே பார்க்குது. ஃபஸ்ட்டு ஏ அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போய் இந்த வீட்டுக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் அடுத்த பி அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போய் இந்த வீட்டுக்கு கொடுக்குது. அடுத்த பி, அடுத்த இ, அடுத்த எல், அதுக்கப்புறம் இ, இந்த மாதிரி ஒன்னொன்னையும் அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு ஆப்பிள் அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு புரியலைன்னா இன்னொரு டைம் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வந்து நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஆப்பிள் அப்படின்னு கொடுத்துருக்கிறது நீங்கள் ஆரஞ்சு, கிரேப்ஸ் இந்த மாதிரி வேறு ஏதாவது கொடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு இன்னுமே சிம்பிளாக புரியும். இப்போ வந்து ஃபார் லூப்னா என்னென்னு பேசிக்காக புரிஞ்சிருக்கும். இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் நம்ம ஃபார் லூப்பில் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அது வந்து இன்னும் ஒரு டைம் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார் ஐ அப்படிங்கிறது தான் உங்களோட வேரியபிள் நேம். ஸோ இங்கே இன் ஆப்பிள்னு கொடுத்தாச்சு. அதாவது இப்போ வந்து ஃபார் ஐ இன் ஆப்பிளுங்கும் போது அது வந்து என்ன பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு ஏ, அதுக்கப்புறம் பி, மறுபடியும் பி, எல், இ. இப்போது இது எல்லாமே எந்த ஒரு வேரியபிளில் ஸ்டோர் ஆயிருக்குன்னா ஐ அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் தான் இது வந்து இப்போ ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஃபார் லூப்பை வந்து நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்கீங்க. ஃபார் லூப்பை கொடுத்துருக்கனால ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணுன்னா, ஐக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஏவை எடுத்துக்கும். அப்போ பிரிண்ட் ஐங்கும் போது ஏவை வந்து அது பிரிண்ட் பண்ணிடும். இங்கே நீங்கள் பிரிண்ட் ஐன்னு சொல்லியிருக்கீங்க தெரியுமா, அப்போ வந்து ஏவை பிரிண்ட் பண்ணிடும். அடுத்த மறுபடியும் லூப்புக்கு போகும். இங்கே மொத்தம் நீங்கள் 5 லெட்டர் தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ 5 லெட்டர் வந்து உங்களுக்கு 5 தடவை பிரிண்ட், 5 லெட்டர் வந்து உங்களுக்கு லைனாக பிரிண்ட் ஆகும். இப்போ அடுத்தது வந்து ஐ வந்து ஏங்கிறத பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்த ஐ என்னன்னு பார்க்குது, பி அப்படின்னு இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம்னா பி அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். அப்போ வந்து அதை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமா அடுத்து போய் பார்க்கும், அடுத்து என்ன இருக்குது, அடுத்த பி இருக்குது. ஸோ அடுத்த பி உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுது. அடுத்த ஐ வேல்யூ என்னன்னு பார்க்குது, எல் அப்படின்னு இருக்குது.
ஸோ எல்லை வந்து பிரிண்ட் பண்ணுது. அடுத்த ஐ வேல்யூ என்னென்னு பார்க்குது, லாஸ்ட்டாக வந்து இ அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு அவுட்புட்டில் வந்து ஏபிபிஎல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லைனாக பிரிண்ட் பண்ணுறது தான் வந்து ஃபார் லூப்பில் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு பிரிண்ட் பண்ண வைக்கிறது. அதாவது இதுதான் 1 by 1 உங்களுக்கு பிரிண்ட் பண்ண வைக்கிறதா ஃபார் லூப். அப்படி எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்லி அதை பிரிண்ட் பண்ணுறது தான். ஸோ இதுலேயே வந்து ரேஞ்ச் அப்படிங்கிறது இன்னொன்று இருக்குது. நான் வந்து இப்போ ரேஞ்ச் அப்படின்னா என்னங்கிறத ஒரு டேபிள்ஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இதே ஃபார் லூப்பில் ரேஞ்ச் அப்படின்னா நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஃபார் ஐ இன் ஆப்பிள் அப்படிங்கிற அந்த ஒரு வேல்யூ, அதாவது ஒரு வேரியபிளுக்கு வந்து நான் வந்து ஒரு வேல்யூ கொடுத்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே வந்து ரேஞ்ச் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ரேஞ்ச் அப்படின்னாலே என்ன, இப்போ வந்து ஒரு ரேஞ்ச் வச்சுக்கோ, நம்ம வந்து படித்தா இந்த மார்க், அதாவது ஒரு 60லேருந்து 70க்குள்ளே எடுக்கணும் அப்படின்னு வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். அதுதான் பேசிக்காக ரேஞ்ச் அப்படின்னா என்னங்கிறது அர்த்தம். இப்போ வந்து பைத்தானில் இந்த ஃபார் லூப்பில் இருக்க ரேஞ்ச் அப்படின்னா என்னென்னா, எவ்வளோ டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகணும், அதாவது எதுலேருந்து எது வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தான் ரேஞ்ச். இப்போ வந்து நான் 1,10 அப்படின்னு இந்த இடத்துல வந்து நான் ஒரு ரேஞ்ச் கொடுத்துட்டு அதே மாதிரி பிரிண்ட் ஐ அப்படின்னு கொடுத்து இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1லேருந்து 9 வரைக்கும் வரும். அதாவது ரேஞ்ச் அப்படின்னு நீங்கள் கொடுத்து அதுக்குள்ளே இப்போ இதை 1லேருந்து 10 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணுனா அந்த 10க்கு முன்னாடி இருக்க நம்பர் வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்து ஃபார் லூப்பில் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. அதாவது எதுலேருந்து எது வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த கால்குலேஷன் பெர்ஃபார்ம் ஆகி உங்களுக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகணுமோ அதை நீங்கள் கொடுக்கறது தான் ரேஞ்ச். இப்போ இதே இடத்துல உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1,10 நீங்கள் கொடுத்தீங்க, பட் இங்கே உங்களுக்கு 9 வரைக்கும் தான் வந்திருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு 10 வரணும்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுக்கணும், அஃப்கோர்ஸ் நீங்கள் 11 தான் கொடுக்கணும். ஸோ நீங்கள் 11 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் வந்துட்டு 1லேருந்து 10 வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இப்போது இதுவே நம்ம செகண்ட் டேபிள் ஆர்எல்ஸ் ஒரு 7 டேபிள் இதில் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதையவே நம்ம வச்சுக்கலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1,11 அப்போ வந்து உங்களுக்கு 1லேருந்து 11 வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும். 1லேருந்து 11 வரைக்கும். இப்போ அதுக்கப்புறம் நடக்கிற கால்குலேஷன்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பிரிண்ட் அப்படிங்கிறது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த பிரிண்ட்டுக்குள்ளே நான் என்ன கொடுக்க போகிறேனோ அதுதான் வந்து எனக்கு அவுட்புட்டில் அப்படியே வரப்போகுது. ஸோ இந்த பிரிண்ட்டில் வந்துட்டு நான் 7 டேபிள், இப்போ நான் 6 டேபிள் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ 6 டேபிள் அப்படின்னா, சாரி இந்த இடத்துல போட்டுக்கலாம், 6 இன்டூ வேணாம், இது வந்து நம்ம டபுள் குவிட்ஸில் என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதை வந்து நான் 6 இன்டூ டபுள் குவிட்ஸ்குள்ளே கொடுத்துட்டு கமா இந்த இடத்துல ஐ அப்படின்னு நீங்கள் ஒன்று கொடுத்துருக்கீங்க தெரியுமா. இந்த ஐ வேல்யூ வந்து இங்கே 1லேருந்து 11 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே அது ஐ வேல்யூவை எடுத்துகிட்டு 1லேருந்து, அதாவது 11க்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன 10. ஸோ 1லேருந்து 10 வரைக்கும் உங்களுக்கு லைனாக பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகும், 6 இன்டூ அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்கிறது பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா இங்கே ஐ வேல்யூ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த ஐ வேல்யூ உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ ஐ அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு கமா இந்த இடத்துல இப்போ நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா ஈக்குவல் டு, எப்போவுமே ஒரு டேபிளில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ 6 இன்டூ 1 இஸ் ஈக்குவல் டு 6 தானே. ஸோ 6 ஈக்குவல் டுங்கிறது டபுள் குவெட்ஸில் கொடுத்துட்டு மறுபடியும் கமாண்ட் கொடுத்துட்டு இப்போ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் டிஃபால்ட்டாக, அதாவது உங்களுக்கே தெரியுது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அதாவது டபுள் குவெட்ஸில் வந்து நீங்கள் 6 இன்டூ அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு 6 டேபிள்ஸில் வந்து 6 இன்டூ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஐன்னு கொடுத்துருக்கிறது வந்து உங்களோட ஐ வேல்யூ, அதாவது இங்கே 1லேருந்து 10 வரைக்கும் இங்கே வந்து 6 இன்டூ 6 இன்டூ 6 இன்டூன்னு ஒரு 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிரும். அதே மாதிரி ஐ வேல்யூ 1 2 3 4 5 பிரிண்ட் ஆயிரும். இப்போ இங்கே ஈக்குவல் டு எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு டபுள் குவெட்ஸில் கொடுத்துட்டீங்க. ஸோ ஈக்குவல் டு டிஃபால்ட்டாக 10 இதுக்கும் பிரிண்ட் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல தான் 6 1s ஆர் என்ன, 6 2s ஆர் என்ன, அதாவது 6 இன்டூ ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன, 6 இன்டூ 1 இஸ் ஈக்குவல் டு என்ன, 6 இன்டூ 2 இஸ் ஈக்குவல் டு என்னங்கிறது இங்கே தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் அதாவது இங்கே என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து 6 டேபிள் தான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ 6 இன்டூ என்ன ஒரு நம்பர் போடுறீங்களோ அதுதான் அந்த 6 டேபிளோட வேல்யூஸாக வரும். ஸோ 6 இன்டூ 6 ஸ்டார் தான் வந்து இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன். ஸோ 6 ஸ்டார் ஐ. ஸோ இங்கே வந்து ஐ வேல்யூ என்ன, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 தான். அப்போ வந்து 10 டைம்ஸ் வந்து 6 கோட இங்கே வந்து 6 ஸ்டார் அப்படிங்கிறது 10 டைம்ஸ் நடக்கும். அதாவது 6 இன்டூங்கிறது 10 டைம்ஸ் நடக்கும். இன்டூ எது கூட நடக்கும்னா ஐ வேல்யூஸ் கூட நடக்கும். 1 2 3 4 5 6 7 8 அந்த மாதிரி நடந்து உங்களுக்கு வந்து 6லேருந்து 10, அதாவது 6 டேபிள் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ எப்படி நம்ம பிரிண்ட் ஆகுதுங்கிறத அவுட்புட்டில் ரன் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு இங்கே 6 டேபிள் வந்து ஃபுல்லாக வந்துருச்சு. 6 1s are 6, 6 2s are 12, 18, 24, 30, 36, 42, 48, 54, 60. இப்போ இது இங்கே வந்து நம்ம 6 into அப்படின்னு டபுள் குவெட்ஸில் கொடுத்ததுனால 10 டைம்ஸ் நமக்கு வந்து 6 இன்டூன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. பிகாஸ் ஏன்னா ரேஞ்ச் நம்ம வந்து 1,10ன்னு 1,11ன்னு கொடுத்தோம். ஸோ 1,10ன்னு அதை எடுத்துக்கிட்டு 10 டைம்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அப்புறம் வந்து ஐன்னு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ஐ வேல்யூ என்ன 1,11 நம்ம அங்கே ரேஞ்ச் கொடுத்துருந்தோம். அப்போ வந்து 11க்கு முன்னாடி இருக்க நம்பர் 10. ஸோ 1லேருந்து 10 வரைக்கும் இங்கே நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம ஈக்குவல் டு வந்து டபுள் குவெட்ஸில் கொடுத்துருந்தோம். அதனால நமக்கு ஈக்குவல் டு வந்து 10 டைம்ஸ் வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம கொடுத்துருந்தோம் தெரியுமா 6 into I அப்படின்னு 6 into 1 6 into 2 அதாவது இந்த இடத்துல 6 into I அப்படின்னு கொடுத்து 1 2 3 4 5 6 அந்த மாதிரி கொடுத்தது எல்லாத்துக்கும் இங்கே கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு வேல்யூஸ் போட்டுருது. இப்போ வந்து இது எல்லாத்தையும் உங்களால் ஒரே இதாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 6 into டபுள் குவெட்ஸில் இந்த மாதிரி 6 இன்ட்டுங்கிறத டபுள் குவெட்ஸில் கொடுத்துட்டு 10 டைம்ஸ் பிரிண்ட். அப்புறம் ஐ அப்படிங்கிறது இங்கே ரேஞ்ச் வந்து 1,11ன்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ அது வந்து 1லேருந்து 10 வரைக்கும் ரேஞ்ச் எடுத்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் வந்துடும். ஈக்குவல் டுங்கிறது உங்களுக்கு 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிரும். அப்போ வந்து இந்த சைடு இருக்க கால்குலேஷன் பண்ணுறதுக்கு எந்த டேபிள் உங்களுக்கு பிரிண்ட் ஆகணுமோ அந்த டேபிளோட நம்பர் இன்டூ உங்களோட வேரியபிள் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க 1லேருந்து 10 வரைக்கும் ஒரு ரேஞ்ச் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் அந்த 6 கூட அது மல்டிப்ளை பண்ணி அந்த ஆன்சரை உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து இதவே நீங்கள் 7th டேபிளுக்கு நீங்கள் போட்டு பாருங்க உங்களுக்கு வருதான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் லூப்னா என்ன, ஃபார் லூப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், ஃபார் லூப்பில் இருக்க ரேஞ்சுனா என்ன, ஸ்ட்ரிங் எப்படி வச்சு நம்ம யூஸ் பண்ணணும், அதில் எப்படி பிரிண்ட் ஆகுது, டேபிள்ஸை வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் வந்து நீங்கள் ஃபார் லூப்பை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் டெய்லியுமே வந்து பைத்தானை பற்றி வீடியோஸ் வந்து டுட்டோரியல்ஸாக போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.